நான் ஊர் செழிக்கும் மழை பெய்யும். ஓ நாடாக்காரன் சந்தோஷம். அட்வான்ஸ் ஆகி யாரும் கொடுத்தாச்சு போதும். அவங்களுக்கு எதுக்கு காசு? வண்டி வாடகை அதில் எடுத்துக்கோங்க போங்க, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 10 நாடகக்காரன் வைத்தறிச்ச சும்மா விடுமா? அப்படி சொல்லுங்க விடுமா? அப்புறம் எப்படி மழை பெய்யும்? ஊரில் குண்டி அளவு கூட தண்ணி அடிக்காது, கிடைக்காது. இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கப்புறம் நம்ம காசை வச்சுப்பாங்களா? ஐயோ ரோசக்கார இனிமேல் வச்சுக்க மாட்டேன். கண்டிப்பா தைரியமாக இருக்கலாம். நாடகம் நடக்கும், காசு வாங்குறோம் மாற்றம் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சொல்லட்டுமா? முக்காடை போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடிக்கிற வெயிலில் நாய் மாதிரி அலையிறான். வேர்க்க வேர்க்க குழு உட்காந்துருப்போமே ஒரு நாளைக்கு ஏசியில் உட்காந்துருக்க மாதிரி. கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க, பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னா சோதர சோதரிகளை வணக்கமுங்க, கண்ணோட நாடகத்தை பார்த்துடுங்க. அப்படி பின்னால போகாதீங்க, நீங்க பின்னால போகாதீங்க, நீங்க துணியை கொடுக்காதீங்க, பின்னால போகாதீங்க, துணியை கிழிச்சுக்கிட்டு போகாதீங்க. முன்னாடி வந்தவங்க பெரிய பகைக்கிறீங்க, என்ன கவனிங்க. உங்கள் நாளை நாடகத்தை பார்த்துருங்க. கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும், கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும். வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும். கண்ணாட நாடகத்தை பார்த்துடுங்க, நாடால பத்துகளை கேட்டுடுங்க, சொல்லாம இருந்துடுங்க. சௌர சௌரியம் வழக்கமுங்க வழக்கமுங்க வழக்கமுங்க. ரைட், ஓகே. முதல்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற அறிமுகப்படுத்தி போகிறேன். கொஞ்சம் கூட விழுது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சூளியாப்பட்டி. மலையை பற்றி பேச பேச மழை வராது பயப்படாதீங்க. இது மலை இல்லை, இந்த மலையோடைய குஞ்சு. நான் ராசியானவன். ஏதாச்சும் நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னா மசூரோட மழை பெய்யாது. தாக்கா எப்போ 6 மணி வரைக்கும் எப்படி சொல்றீங்க? நிப்பாட்டி வச்சிருக்கேன். இது வந்த இடையில வந்த கொஞ்சம் பிசு, அந்த சாரல் அதை நிப்பாட்ட முடியாது. இடையில வந்ததை அது விழுந்து நின்றுக்கிறோம். ஒன்றும் பயப்படாண்ணா, பயப்படாது. நாங்களாம் நிற்கிறோம்ல. சூளியாப்பட்டி தெற்கு குளத்தில் அமைந்து அருள்வாழ்த்தி வருகின்ற விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பாம்பாலம்மன், ஸ்ரீ ஏழுபிள்ளை மாரியம்மன் ஆலயத்துடைய கும்பாபிஷேக விழா 36ஆம் நாள் மண்டபப்படியை முன்னிட்டு பொய்கைப்பட்டியார் வீடு எஸ் அழகர்சாமி, டிஎன்பி ரிட்டர் ஏ செல்லம்மாள் இவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இந்த சிங்கார கலைஞர்களை திரு விபி செந்தில்குமார் கவுண்டர் நாட்டாண்மை சூளியாப்பட்டி அவர்கள் தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையும் இங்கு நடைபெறக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம் நாடகம். அது விமர்சையாக நடைபெறும். நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகள் அங்கு வெற்றி முறிச்சு ஊட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பு நாயகன் உங்கள் அபிமான செல்வன் ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனம் அடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலிடுமணிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகில வாணி. அன்பு மகள் அமயபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வழியாக அடிக்க காத்துள்ளார்கள். என்ன சமயபுரமா? சமயபுரம்னா நீ போய் வர்றதுக்கு லேட்டாக. அமயபுரம் வள்ளிக்கு முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்தே தேர் வேண்டுமென கச்சை கட்டி கூட இவரை காத்திருக்கின்றார். என்ன என்னக்கா சொல்றியா? மழை நேரம் வாங்கினாலையா? எதுக்கு மழை நேரங்கிறதுனாலயா? யோ, கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கணும் கச்சை கட்டிட்டு வைப்பறாரியா? எதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கோமணத்தை கட்டிட்டு வர்றாரு? கோமணமா? யோ, கச்சை கட்டிட்டு வர்றாருன்னா கோமணம் கட்டி வர்ற. கச்சை கட்டிட்டு வர்றாயா அப்படின்னு? அடே, கச்சை கட்டி வர்றேன் அது இல்லை, வரைஞ்சு கட்டிட்டு வர்றது. அது கோமணத்தை வரைஞ்சு கட்டினா தான் நிற்கும். அடே, வேட்டியை வரைஞ்சு கட்டுறதா வரைஞ்சு கட்டுறது. கோமணத்தை வரைஞ்செல்லாம் கட்ட வேண்டாம், அண்ணாக்கரில் சொல்லி விட்டு அதை நின்றுக்கிறேன்.
அப்படியா? அவர் கோமணம் கட்டி வீணையை தொங்க விட்டு வந்தால் அந்த உருவத்தை பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்டா அந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டாம். முருகனையும் அந்த குளத்தில் பார்க்க முடியாது, நாரதா அந்த குளத்தில் பார்க்க முடியுமா? நாரதா கிடைச்சவங்கள மகிழ்ச்சியை காத்திருக்கின்றா இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி பி பெருமாள் ராஜ் அவர்கள் நாரதா கிடைக்க காத்துள்ளார். மேலும் எங்களுக்கு பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் 6 மணி மணி பின் பாடல். அருமை 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 மிகச் சிறப்பான ஒரு பாடல். சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு அப்படிங்கிற பாட்டை அழகா தன்னுடைய அந்த விரலாலே எப்படி அதை வாட்சிக்காம நல்ல கைதட்டு கொடுத்து பாராட்டலாம்ல. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு பிள்ளையார்ட? நாடம் பக்கம் வந்த வரையும் உட்காந்துருக்காரு. நாடம் பார்க்க தான் வந்திருக்கா. அப்புறம் நாடம் பக்கம்னா இப்படியே உட்காந்துருக்காரு, எங்கேயோ உட்காந்துருக்க மாதிரி கைதட்டலாம்னு நினைக்கிறாங்க. இந்த குளிரில் இழுத்து பற்றிட்டு பேசாமல் அப்படி இருக்காங்க. நல்ல பாட்டு. இந்த பாட்டில் ஒரு செக்ஸ் பாட்டு, அதுலேயும் எப்படி? ஆமாம், செக்ஸ் பாட்டு தாண்டா வாட்சாப்ல தெரியலையா? சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு, இதுக்கு 2 அர்த்தம். பார்த்தியா, 2 அர்த்தம். கவிஞர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு தெரியுமா? அப்படியும் எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சுன்னா, சிப்பிங்கிறது கடலுடைய ஆழத்துல அடியில் கிடக்கும், உள்ள கிடக்கும் கீழே. சிப்பி அது என்ன செய்யும்? கடல் நிசப்தமாக இருக்கும்போது அப்படியே தானாக மேலே வரும். மேலால் வந்து அப்படி வாயை திறக்கும். அப்படி விழுகுதுல மழை துளி துளி, இது மாதிரி மழை துளியோ பனித்துளியோ ஒரு துளி விழுந்தோடனே டொபக்குன்னு வாயை மூடிட்டு உள்ளே போயிடும். அதுதான் முத்தாக விளைந்து நமக்கு கிடைக்கிறதுன்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதுக்கு என்னன்னா, சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு. வெண்பனிங்கிறது ஆணுடைய வீரியம், விந்து. அது பெண்ணுடைய கருப்பையிலே போய் விழுந்து அது 10 மாதம் கழித்து முத்தாக ஒரு குழந்தையாக நம்ம கைக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத கவிஞர் அழகா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? எவ்வளோ மண்டைக்கு மூளைக்கு கொடுத்து வேலை. ஆமாம், இந்த ஆண்டவன் கொடுத்த இந்த மூளை எதுக்கு வருத்தீங்கவா வேலை செய்யாம மிக அருமையான கருத்துள்ள பாடல். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே நந்திக்கொப்பாக மத்தளத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றார் மிருதக சக்கரவர்த்தி தலவாத்தி விதகர், என் அன்பு தம்பி. நாடக உலகத்திலேயே முறையாக இசைக்கல்லூரியிலே படித்த மாணவன்னா ஒருத்தன் பட்டம். ஆனால் இன்னைக்கு அவனை மாணவன் சொல்ல முடியாது. ஏங்க ப்ரொமோஷன் ஆகிட்டார். ப்ரொமோஷன். அவர் வாத்தியார், பெரிய பதவி வாத்தியார். இன்னைக்கு நிறையா மாணவர்களை அவர் உற்பத்தி பண்ணுறார். ஆமாம். அவர் இருக்கிற இடம் தெரியுமா? எது? ஆவுடையார் கோவில். அப்புறம் சாதாரண இடம் இல்லை. ஏன்னா ஆத்மநாத சுவாமி குடியிருக்கும் இடம். மதுரைக்கு பக்கத்தில் ஒத்தக்கடைன்னு ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் திருவாதூர்னு ஒரு ஊர். திருவாதூர். அங்கிருந்து மாணிக்க வாசகர்னு ஒருத்தர் கிளம்பி போய் அரிமத்திர பாண்டியன்ட்டு அமைச்சராக இருந்தவர். அமைச்சரா? இதெல்லாம் புராணம் படித்தவங்களுக்கு தான். ஆமாம். அங்கேருந்து குதிரை வாங்குறதுக்கு பணம் கொடுத்து விட்டுருக்கார். குதிரை வாங்க வந்த மனுஷன் குருந்த மரத்துக்கடியில் உட்காந்து ஒருத்தர் சிவனுடைய அந்த அறிவுரைகளை சொன்ன கேட்டு போதனை கேட்டு அதில் மயங்கி போய் நீ என்னத்தை குதிரை வாங்கினா அப்படின்னு ஆவடையார் கோயில அந்த காசை வச்சு ஒரு கோயிலை கட்டி விட்டார். காசு தான் இருக்குன்ட்டு கோயிலை கட்டிட்டாரு. ஆமாம், அந்த கோயிலை கட்டி விட்டு அங்கனே இருந்து விட்டார். அப்புறம் அவர் மன்னர் ஆளை காணாமல் தேடி ஆளை அனுப்பிச்சி விட்டு அப்புறம் ஆளை கொண்டு விட்டாங்க. ஆனால் ஆவடையார் கோயிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? என்ன? எல்லா சிவன் கோயில்ல மாதிரி அங்கே லிங்கம் கிடையாது, இல்லை உருவ வழிபாடு இல்லை. ஆமாம். கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, இல்லை. அதெல்லாம் இல்லாத ஒரு சிவன் கோயில் எதிரானா ஆவுடையார் கோவில் தான். இதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க.
அதெல்லாம் இல்லை பெரிய அதிசயம்னு. ஆமாம். அதெல்லாம் ஒரு இல்லை. அது மூதேவி மாணிக்க வாசல் வந்து இருந்த காசுக்கு அந்த கோயிலை கட்டிப்பிடிச்சி மிச்சத்துக்கு வேலை பார்க்க காசு இல்லை. அதோட நிப்பாட்டி போயிடுச்சு. எது லிங்கம் வாங்கவும்? அதுதான் உண்மை. அதான்டா மற்ற வேலையை பார்க்கறதுக்கு காசு இல்லை. அதோட நிப்பாட்டி விட்டாப்புல. அவர் அரெஸ்ட் பண்ணி மன்னர் கூட்டு போயிட்டாப்புல. அப்புறம் நிறைய பரியாக்குனாங்க. அப்புறம் நரிக்குடின்னு உருவம் வந்துச்சு. அதெல்லாம் வேற. அது வேற. அப்பேற்பட்ட இடத்துலேருந்து வந்தவன் என் தம்பி மோகன்தாஸ். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு நாள் கூட போயிருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத. நான் படிக்கிற காலத்தில் அங்கே தான் உட்காந்து படிக்கிறது. ஆச்சியாருக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருக்கேன் உள்ள போய் படிக்கிறதுக்கு அங்கே போனாங்களாம். ஒளிஞ்சுக்கிறதுக்கா? ஆனால் நீ ஆத்மநாத சாமியை பார்த்தாலும் பார்க்காட்டி உன்னையும் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா. அதான் நல்லா இருப்பேன்.